ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா மணி பாக்ஸ் வந்து எடுத்துட்டாரு 18 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி பயங்கரமான நெரேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் செட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டாக ஒரு டாஸ்க் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து எடுத்துட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் நிறைய பேர் நம்ம அஃபிஷியலாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. அதாவது கானா வினோத் வந்து கேஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தோட ஒய்ஃபுக்கு ஏன் கால் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வராது இப்போதைக்கு. ஏன்னா நாளைக்கு எபிசோட் ஏறான பிறகு தான் கானா வினோத் எடுத்துட்டாருங்கிறப்ப தான் இவங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்கும். பட் நம்ம விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஆனால் லைவ்ல கூட இப்போது கானா வினோத் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதாவது எப்படி குழப்பறாங்கன்னா அவளை ஈஸியாக அவரை மேனிபுலேட் பண்ணலாங்கிறது தெரியும்ல. இப்போ கமருதீன் இருந்தாருன்னா அவரை பிடிச்சி வச்சிருப்பாங்க கண்டிப்பாக. அது இல்லாமல் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு ரொம்ப பின்னடைவாயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? லைவ்ல வந்து அவரே சொல்கிறாரு, எங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும்டா, ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கஷ்டமாக இருக்குது காசுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த 13 லட்சம் வந்த பிறகு இப்போ டிஸ்பிளே அதுதான் இருக்குது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் வந்துடுது. ஏன்னா காசு அரோரா கூட என்ன சொல்கிறா, நானும் எடுக்கணும்னு தான் இப்போ ஆசை வருது, டெம்ட் ஆகுது அப்படின்றா. ஆனாலும் மக்கள் என்ன டிக்கெட் பின்னாலே கொண்டு வந்து நான் வந்து அங்கே போயிட்டேன், அதில் என்ன பொசிஷனில் நிப்பாட்டுறாங்க நான் பார்க்கணுன்ற மாதிரி அவள் திவ்யா வந்து நான் 100% இல்லை 200% எடுக்க மாட்டேன்ட்டான். ஏன்னா நான் பிஆருக்கு செலவு பண்ண காசுலாம் எனக்கு வேணும். அட்லீஸ்ட் நான் வந்து கோ ஃபார் த கில் தான். நான் இங்கே பேக் வாங்க முடியாது, எனக்கு டைட்டில் வேணும் அப்படின்றதுல அவள் குறியாக இருக்கா. இன்னொரு பக்கம் சபரியும் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஓப்பனாக வந்து உட்காந்துட்டு இருக்கான். எல்லாம் ஜட்ஜ் பண்ணுறது விக்ரம் சாண்ட்ரா. சரியா? வினோத்தும் வந்து எடுக்க மாட்டாங்க தான் வில்ல இருக்கணும் பேசிகிட்டு இருக்காங்க. சரியா? இப்போது ரீசெண்டாக அரோரா ஒரு கான்வர்சேஷன் வந்து கானா வினோத் வந்து பண்ணிட்டு இருந்தார். அப்போ கேட்டுட்டு இருந்தார் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறப்ப இவங்க இப்போ கேஷ் பாக்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க ரன்னர் மாதிரி அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றுறா. உண்மைதான். பட் இருந்தாலும் இந்த டைமில் சொல்கிறப்ப அவருக்கு கொஞ்சம் இதாக ஆகும்ல. ஏன்னா இப்போ நீங்கள் வின்னர் மட்டும்தான் ஆகணும். நீங்கள் கேஷ் பாக்ஸ் எடுக்கலாம், இல்லாட்டி வேஸ்ட்டு தான். உங்களுக்கு காசு வந்து சம்பளம் மட்டும் தான் வரும். இப்போ நீங்கள் கேஷ் பாக்ஸ் இன்றைக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கேஷ் பாக்ஸ் அமௌண்ட்டும் வந்துடும். நீங்கள் திருப்பி திங்கக்கிழமை வந்துடுவீங்க. பிளே கண்டஸ்டன்ஸ் கூட அன்றைக்கி ஃபுல்லாக இருந்துட்டு அந்த வார சம்பளம் வந்துடும்ன்றா. அது எப்படி வரும்? மண்டே டியூஸ்டே வெனஸ்டே கூட தான் கொடுப்பாங்க. தேர்ஸ்டே ஃப்ரைடேலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபினாலேக்கு போய் தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வர்றப்ப தான் சம்பளம். ஒரு 2-3 நாள் மிஸ் ஆயிரும். எப்படி மேனிபுலேட் பண்ணுறாங்க பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் வந்து கானா வினோத்தை வந்து மேனிபுலேட் பண்ணுறாங்க. இப்போ கமருதீன் தான் சொல்லிடுவான், டேய் என்ன சொன்னாலும் சரி எடுக்காத, கடைசி வரைக்கும் போயிடுவோம், வருதோ வரலையோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். இல்லை வேறு பார்வதி இருந்தால் கூட பாசிட்டிவ் மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறதுலாம் நம்பி பீஸாக தெரியுது. கானா வினோத் மட்டும்தான் ஓரளவுக்கு இருக்குது. அதனால் நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி கூட கானா வினோத்தை வந்து புஷ் பண்ணியிருக்கலாம். பட் அவரை புஷ் பண்ண மறந்துட்டாங்க போல். இப்போ கானா வினோத்தோட ஒய்ஃப் வந்து வெளியே சொல்லியிருக்காங்க தெரியுமா, அந்த போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்கல்ல, அது உண்மை தான். ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு ஃபோன் வராது. இன்னொரு பக்கம் சீக்ரெட் டாஸ்க்னு சொல்கிறாங்கல்ல, அது மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து எலிமினேட் ஆகிட்டார் அப்படின்றது மாதிரி வந்துருச்சு, கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாருன்ட்டு. ஸோ இதுக்கு மேலே ஒரு மாற்றம் இருக்குமாங்கிறது எனக்கு டவுட்டு தான். எனக்கே இப்போ ஆணித்தரமாக சொல்ல முடியல. பட் இன்னமும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னா ஒட்டைக்கிறாங்க பார்த்தீங்களா உள்ள. அவருக்கும் இந்த பணத்தை பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்துருச்சு. அவங்க பொண்டாட்டி பேச்சை எவன் கேட்குறான்னு அவங்க உருட்டுருவாங்க லைஃப்பில். ஓப்பனாக சொல்கிறேன். அவன் பொண்டாட்டி சொன்னால் காதலே நம்ம பேசி வச்சுருந்தோம்ல, அதை மட்டும் பண்ணிடாதீங்க, மிச்சம் எல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்ட்டு. பேசி வச்சுருந்தது கேஷ் பாக்ஸ் தான். ஓகே, ஸோ அதை மட்டும் பண்ணிடாதீங்க, நீங்கள் மிச்சம் எல்லாம் கடைசி வரைக்கும் வாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்டேஜில் பார்க்கணும்னா கடைசி தான் பார்க்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கானா வினோத் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அப்படிங்கிறப்ப அவர் நிஜமாக ஃபீல் பண்ணார். இப்போ அமித் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். நான் உள்ளே போகலன்னா இப்போ ஏதாவது பண்ணியிருப்பேன், என்னடா அது இப்படியே எடுத்துகிட்டேன்னு சொல்லிட்டு நெப்போலியன் சுட்டுட்டு இருக்க சீன்ஸ்லாம் போட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. சரி, சீக்ரெட் டாஸ்க் ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சீக்ரெட் டாஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பட் நம்ம லைவ் பார்க்கும்போது தெரியுது இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஆசை வருது. அதெல்லாம் வர வேற நீங்கள் காசு எடுத்தீங்கன்னா திருப்பி அடுத்த வாரம் வந்துடுவீங்க அப்படின்றா. ஃபினாலேக்கு வந்து ஒரு ஆளுக்கு தான் காசு, அதுக்கடுத்து காசு வராதுன்றா. அதெல்லாம் அவருக்கு மைண்டை போட்டு உழுக்கும்ல. ஏன்னா இன்கேஸ் நம்ம ஜெயிச்சிட்டா பரவாயில்ல, தோத்துட்டோம்னா எதுவுமே இல்லாமல் போயிருமே அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையில் யோசிச்சுட்டு காசை எடுத்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இப்போதைக்கு கொடுக்குது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள். கானா வினோத் எவிக்ஷன் அப்படிங்கிறது நிஜமாகவே யோசிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா பார்வதிக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஹோப் வந்து நான் வச்சுருந்தேன், அதுவும் போச்சா. அப்போ அவ்வளோதான்டா, இந்த வட்டம் மிச்சம் தான் ரைட்டில் நான் ஆக போகிறான். உங்களுடைய கருத்துக்கள்.